சிவகாமியை ஜெகதம்பிகே. சிற்றம்பலம். கல்லால் நிழன்மலை வில்லாரருளிய பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெரும் துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடியன் மனத்தே வைத்து. சிற்றம்பலம். பெரியவர்களே, அருணந்தி சிவனார் அருளிய சிவஞான சித்தியார் அதனுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 12வது நூற்பா. மூல நூலிலே 12வது நூற்பாவினை ஆசிரியர் பெருமகனார் மெய்கண்ட தேவநாயனார் 4 அதிகரணங்களாக வகுத்தார். மலங்கழுவுதல் ஒரு அதிகரணம், அன்பரோடு மறுவுதல் ஒரு அதிகரணம், ஆலயத்தையும் அறநடியார்களையும் சிவமாக வழிபடுதல் ஒரு அதிகரணம், வழிபடாமையை தவிர்க என்று ஒரு அதிகரணம். இவ்வாறு 4 அதிகரணங்களாக அங்கு வகுத்தார். வழிநூல் செய்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் அருணந்தி சிவனார், வழிநூல் செய்பவனுக்கு ஒரு சில உரிமைகள் உண்டு. அதற்கேற்ப முதல் அதிகரணத்தை 2ஆம் அதிகரணத்திற்குள் அடக்குகின்றார். அதாவது நிட்டை கலைந்த வழி மலங்கள் தாக்கும் என்பதனால நிட்டை கலைந்தவன் மீண்டும் நிட்டை கைகூடுவதற்கு முயல்வான். அவ்வாறு முயலாத வழி உலகம் காட்சிப்படும் பொழுது அவன் அன்பரோடு மறுவுதல் என்பதே அவனுக்கு வழி என்பதனால அம்மலம் கலைந்து அன்பரோடு மருவி என்ற அந்த 2 அதிகரணங்களையும் சேர்த்து ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு என்று ஒரே அதிகரணமாக ஆக்கியிருக்கின்றார். அதை போல அடியார்களையும் ஆலயத்தில் இருக்கின்ற திருமேனிகளையும் சிவமாகவே கண்டு வழிபடுதல் என்பதையும் வழிபடாமையை தவிர்க என்ற செய்தியையும் சேர்த்து ஒரே அதிகரணமாக 3வது அதிகரணமாக இங்கு நமக்கு தருகின்றார். அதோடு சுபக்கத்தினுடைய அந்த நிறைவானது காணப்படுகின்றது. இங்கு ஒரு 3 பாடல்கள் இருக்கின்றன. அவற்றினுடைய பொருளை இப்பொழுது பார்ப்போம். 3வது அதிகரணம் என்பது 12வது நூற்பா சிவஞான சித்தியாரிலே அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண் எனவே தொழுது இறைஞ்சி ஆடிப்பாடி எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோமல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமா பெய்தி திங்கள் முடியார் இடையார் இடையோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே என்ற ஒரு நீண்ட தொடருக்கான விளக்கம். இதனுடைய கருத்து திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழ வேண்டும் என்பதாகும். அதனை விளக்குகின்றார். முதலிலே திருவேடத்தை எவ்வாறு தொழ வேண்டும், திருவேடம் எவ்வாறு சிவமாகும்? ஒருவர் திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்து வந்து விட்டால் அவர் சிவமாகி விடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அந்த திருவேடம் எவ்வாறு சிவமாகும் என்பதை இங்கு 3வது எண் கொண்டுள்ள பாடலிலே விளக்குகின்றார். அதை முதலிலே படிப்போம். அறிவறியான் தனையறிய ஆக்கையாக்கி அங்கங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுத்து அருளால் பெரிதையினால் திருவேடம் சிவனுருவே ஆகும். அங்கு ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. சிவோகம் பாவிக்கும் மத்தால் சிவனும் ஆவர். அங்கு ஒரு செமிகோலன். குறியதனால் இதயத்தே அரணை கூடும் கொள்கையினால் அரணாவர். அங்கு ஒரு செமிகோலன். குறியொடு தாமழியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றிடுவர் என்றால் நேசத்தால் தொழுதிருநீ பாசத்தார் விடவே. திருநீரும் சாதனமும், சாதனம் என்றால் உருத்ராட்சம், இவற்றை அணிந்து ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு வீதியில் திரிவாரும் நம் இல்லத்திற்கு வருவாரமாகின்ற அடியார், அந்த அடியார் பெருமக்களை கடவுளென்றே தொழுது வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடுவது அவ்வாறு அல்லாத பாமர மக்கள், பாசத்திலே கட்டுண்டு கிடக்கின்றவர்கள், அவர்களோடு சென்று அந்த பாசச்செற்றிலே சிக்காமல் இருப்பதற்கு உதவும்.
என்பதை கூறுகின்றார். பாசத்தார் விடவே, அந்த பாசச்செற்றிலே சிக்கியிருப்பவருடைய இணக்கம் இல்லாதிருக்க வேண்டும் என்றால் இந்த அடியார்களை வழிபட வேண்டும். இவர்கள் எவ்வாறு சிவமாவார்கள் என்பதை 4 நிலைகளிலே கூறுகின்றார். அற்புத திருவந்தாதியிலே காரைக்கால் அம்மையார் கூறுவார், மரித்தும் மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழு தொண்டர் பாதம். என்னுடைய நெஞ்சமே, இது இறைவனுடைய அடியாருடைய திருவடிகளை மனதால் வழிபடுவது மட்டுமல்லாமல் வாயாலும் வாழ்த்தி வழிபடுவாயாக. எதற்காக என்று கேட்டால், குறித்துருவர் கொள்ளாத திங்கட் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் ஒருவு. யாரும் அணியாத திங்கள் பிறையை அணிந்திருக்கின்ற இறைவன், அவனை பற்றிய சிந்தனை இல்லாத பாமர மக்கள், அவர்களுடைய இணக்கத்தை தவிர்ப்பதற்காகவே இவர்களை உள்ளத்தாலும் வாயாலும் வழிபடுவாயாக என்று அம்மையார் கூறுவார். ஆகவே இறைவனடியார்களை வழிபட வேண்டும். அது நமக்கு ஒரு இன்சுலேஷன். அவர்கள் எவ்வாறு இறைவனாவார்கள் என்பதற்கு 4 படிநிலைகளிலே விளக்கம் தருகின்றார். முதலிலே இறைவன் தன்னுடைய வடிவத்தை தன் அடியார்களுக்கு தருகின்றானாம். எடுத்த எடுப்பிலேயே இறைவனுடைய வடிவம் என்பது திருநீர் பூசி இருப்பதும் உருத்ராக்க கண்மணிகளால் ஆகின்ற மாலைகளை அணிந்திருப்பதும் இறைவனுடைய வடிவமா. அது உலகத்தில் வேறு யாருக்கும் அந்த வடிவம் சொந்தமில்லை. இறைவனே தன் விருப்பத்தினாலே தன் வடிவத்தை தன் அடியார்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அவ்வாறு கொடுத்து அந்த வடிவத்தை பெற்றவர்கள், அந்த வடிவத்தை உருவத்தை பெற்றதுனால அவர்கள் இறைவனாகி விடுவார்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அதற்கு மிக அழகாக சொல்றாரு அருணந்தி சிவனார். முதலிலே அந்த வடிவத்தை இறைவன் கொடுப்பானாம். கொடுத்த உடனே அந்த வடிவத்துக்கு ஏற்ப அவர்கள் தன்னை உணரும் வண்ணம் தன்னை அறிகின்ற அறிவையும் கொடுப்பானாம். எவ்வாறு கொடுப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவர் புறத்திருந்து கொடுக்க வேண்டாம். இந்த வடிவத்தை தாங்கியிருக்கின்ற அடியார்கள் தன்னை இந்த பிறவியிலேயே அறியும் வண்ணம் அங்கங்கே அவரவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே உயிருக்கு உயிரா இருந்து கொண்டு அந்த அறிவினை கொடுத்து விடுவான் என்பது திருவேடத்தினுடைய சிறப்பு. ஆகவே திருவேடத்திலே ஒரு பற்றோடு விடாது அணிந்து வருபவர்கள் அந்த இறைவனுடைய அறிவை பெற்றே தருவார்கள். என்ன காரணம்னா, கடவுள்தான் திருவேடத்தை கொடுத்திருக்கிறான் என்பதனால தன்னை அறிகின்ற அறிவையும் உயிருக்கு உயிராய் அங்கங்கே இருந்து அவன் கொடுப்பதற்காகத்தான் இவ்வாறு முதலிலே கொடுத்திருக்கின்றான். அப்படின்னா, முதல்ல ஒரு டிக்கெட் வாங்குறோம். பஸ்ல டிக்கெட் வாங்குறோம்னா அந்த கண்டக்டர் வந்து என்ன பண்றாரு, பஸ்ல ஜேர்னி பண்றதுக்காக தான் நமக்கு டிக்கெட் கொடுக்குறாரு. நம்மள்ட்ட காசை வாங்கி டிக்கெட் கொடுத்து இறக்கியா விட போறாரு? அப்படி கிடையாது. அப்பொழுது ஒரு பஸ்ல ஏறி நம்ம டிக்கெட் வாங்குறான் அப்படின்னா பஸ்ல பயணம் செய்வதற்காக. அதே போல இறைவன் இவனுக்கு இந்த அடியார்களுக்கு தன்னுடைய திருவேடத்தை அளித்தான் என்றால் தன்னை அறிகின்ற அறிவினையும் அளித்தே திருவான் என்பது பொருள். அதனை சொல்கின்றார். அறிவறியான் என்றால் வேறு எந்த வழிமுறைகளினாலும் அறிய முடியாத கடவுள் தன்னை அறிய, தன்னை அறிவதற்கென்றே யாக்கையாக்கி என்றால் தன் வடிவத்தை இவர்களுக்கு கொடுத்து, திருநீரும் உருத்ராட்சமும் அணிந்திருக்கின்ற அந்த வடிவம், யாக்கை என்பது வடிவம், திருவேடம், அதனை அடியார்களுக்கு கொடுக்கின்றான். தன்னை அறிய என்பதற்கு 2 பொருள். அவ்வாறு அந்த வேடத்தை பெற்றவர்கள் தன்னை அறியும் வண்ணம் அந்த வேடத்தை அவர்களுக்கு அளிக்கின்றான். இவர்களை வழிபடுகின்றவர்கள் தன்னையே அறிவதற்காக அந்த வேடத்தை அளிக்கின்றான். என்ன பொருள்னா, இறைவன் உங்களுக்கு திருவேடத்தை கொடுத்தான் என்று சொன்னால் நீங்கள் இறைவனை அறிய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கொடுக்கின்றான். அதோடு கூட நானும் இறைவனை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அந்த திருவேடத்தை கொடுத்திருக்கின்றான் என்பது இதற்கு பொருள். அறிவறியான் தனையறிய ஆக்கையாக்கி, திருவேடத்தை பெற்றிருக்கின்ற உங்களுக்கு இறைவன் தன்னை பற்றிய அறிவை எவ்வாறு கொடுப்பான் என்று கேட்டால், அங்கங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுத்து அருளால் செறிதலினால் அவ்வாறு தன்னை அறிகின்ற அறிவினையும் கொடுத்து பெருமான் அருட்சக்தியோடு அந்த திருவேடத்தை பெற்றவருடைய உயிரிலே கலக்கின்றான் என்ற காரணத்தினாலே திருவேடம் சிவன் உருவேயாகும். திருவேடத்தை வேடம் என்று நினைக்காதீர்கள், அது சிவனுடைய வேடமே ஆகும் என்பது பொருள். என்ன காரணம்னா, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே என்பதனால பெருமான் திருவேடத்தை அளித்ததோடு தன்னை அறிகின்ற அறிவையும் உள்ளிருந்து உணர்த்தி அருள்கின்றான் தன் அடியார் பெருமக்களுக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது திருவேடத்தை மட்டுமே காணும் போது அந்த நிலையிலே பாவிக்க வேண்டும். அந்த திருவேடத்தை பெற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களிலே ஒரு சிலர்
சிவோகம் என்ற பாவனையிலே வல்லவர்களா இருப்பார்கள். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவர்கள் சிவோகம் என்று கிரியா மார்க்கத்திலே பாவித்து வருவார்கள். இந்த பாவனையானது நமக்கு எப்படி சொல்லப்பட்டது? 9வது நூற்பாவிலே சொல்லப்பட்டது. நமக்கு 8, 9, 10, 11 ஆகிய 4 நூற்பாக்கள் ஞானத்துக்குரிய சாதனங்களை சொல்கின்றது. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்ப கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கொடுதல். அதுல சிந்தித்தலிலே வரும்போது சிவோகம் பாவனை சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த கேட்டல் என்ற அளவிலே இருக்கின்றது முதல். அப்ப திருவேடத்தை மட்டும் அணிந்திருப்பவர்கள் கேட்டல் என்ற நிலையிலே இருப்பவர்கள். அடுத்தது சிவோகம் என்று பாவிக்கின்ற காரணத்தினாலே அந்த அடியார் பெருமக்கள் அந்த காரணத்தினாலும் சிவனாவர். சிவோகம் பாவிக்கும் அத்தால் சிவனும் ஆவர். அந்த சிவனும் என்பதில் இருக்கிற உண்மையை அத்தால் என்பதோடு சேர்க்க வேண்டும். எப்படின்னா, சிவோகம் பாவிக்கும் அத்தாலும் சிவனாவர். அவர்கள் சிவவேடத்தை தரித்திருப்பதால் மட்டுமே சிவனாக மாட்டார்கள். சிவோகம் என்று அவர்கள் பாவிக்கின்ற கிரியா மார்க்கத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்கள் சிவமாவார்கள் அப்படின்னா அடுத்த நிலையை சொல்கின்றது. அதற்கு மேல யோக நிலை, தெளிதல். குறியதனால் இதயத்தே அரணை கூடும், கொள்கையினால் அரணாவர். அதற்கு மேல சில அடியார்கள் தங்கள் இதயத்திலே இறைவனுடைய ஒரு வடிவத்தை குறித்து கொண்டு அதனை வழிபட்டு அந்த வடிவத்தோடு ஒன்றாக வேண்டும் என்று யோக முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிலையினாலும் அவர்கள் அரணாவர். இவ்வாறு அந்த பயிற்சியானது உறுதிப்படும் பொழுது தங்கள் இதயத்தே எழுதிய குறியிலே ஒன்றிருக்கின்ற அவர்கள் அந்த குறியோடு தாங்களும் கரைந்து போய் எஞ்சியிருக்கின்ற சிவமாகவே இருக்கின்றார்கள். அந்த நிலையிலே அவர்கள் தங்களையே உடம்பாக நினைப்பதில்லை. அங்கு எஞ்சி இருப்பது சிவம்தான் என்பதனால அந்த நிலையிலே இருக்கின்ற அடியார்கள் சிவமாகவே இருக்கின்றார்கள் என்பதனால அந்த நிலையிலும் அவர்கள் சிவமாவார்கள். இப்பொழுது அந்த நிலைக்கு ஆரம்ப நிலை என்பது என்ன? திருவேடம் என்று பார்க்கின்றோம். ஆகவே திருவேடம், தொடர்ந்து சிவோகம், அடுத்தது இதயத்தை குறிக்கொண்டு பூசித்தல், பிறகு குறியோடு தான் கரைந்து போகி சிவமாகவே நிற்றல் என்ற நிலைகள் இந்த திருவேடத்தினால் தான் எய்துகின்றன என்பதனால திருவேடம் போன்றிருக்கின்ற அடியார்களை சிவம் என்றே கண்டு வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபடுதலுடைய முக்கியமான பயன் என்ன என்று கேட்டால், பாசப்பற்று கொண்ட மக்கள், அந்த மக்களுடைய இணக்கம் என்பது தவிர்க்கப்படும். அந்த இணக்கம் இருந்தது என்று சொன்னால் நாம் ஈட்டியிருக்கின்ற பக்தி, ஞானம், வைராகியம் எல்லாம் காணாமல் போய்விடும் என்பதனால இவற்றை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் திருவேடம் பூண்டிருக்கின்ற அடியார்களை சிவமென்றே கண்டு வழிபட வேண்டும். அவர்கள் பல நிலைகளிலே இருப்பார்கள். அவர்கள் திருவேடத்தை மட்டும்தான் தரித்திருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த திருவேடத்தை கடவுளே அளித்து தரித்திருக்கின்றார்கள். அவர்கள் முறையாக கடவுளை அறிய வல்லவர்கள் என்பதை இங்கு நமக்கு ஆசிரியர் இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். அடுத்தது திருவேடத்தை வழிபடுவதை பற்றி சொல்லியாச்சு. ஆலயங்களிலே இருக்கின்ற சிவபெருமானுடைய திருமேனி, அந்த திருமேனியை சிவம் என்று வழிபடுவது அப்படிங்கிற அர்த்தம் சொல்றார். கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போனா அங்க சிவலிங்க திருமேனி பார்க்கிறோம். அதை தவிர உருவத் திருமேனிகளையும் பார்க்கிறோம். நடராஜ பெருமான், சோமாஸ்கந்த பெருமான், பிக்ஷாடன பெருமான், தட்சிணாமூர்த்தி பெருமான், திரிபுர சம்ஹார மூர்த்தி என்று பல மூர்த்தங்களை பார்க்கின்றோம். இந்த மூர்த்தங்களை பார்க்கும் பொழுது சிவம் என்று வழிபட வேண்டும். அந்த வழிபாடு எவ்வாறு நிகழ்கின்றது என்பதை 4வது பாடல்ல சொல்றார். வரிசை எண் 325. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே உருக்கோலி மந்திரத்தால் என நினையும் அவருக்கும் உளன் எங்கும் இளன் எங்கும் உளன் என்பார்க்கும் விருப்பாய வடிவாகி இந்தனத்தின் எரிபோல் மந்திரத்தின் வந்துதித்து மிகும் சுரபிக்கெங்கும் உருக்கான உண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அருளுவன் அன்பர்க்கே. கோயிலுக்கு போறோம், சிவநெறியிலே நிற்பவர்கள் கோயிலுக்கு போவது என்பது வேறு. பொதுவாக பாமர மக்கள் இந்த பெருமானை வணங்கினால் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு கோயிலுக்கு போவாங்க. அவங்க நினைக்கிறது நடக்கலைன்னா அந்த சாமியை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க.
அந்த அவர்களை விட்டுடுங்க. சிவநெறியிலே நிற்பவர்கள், அவர்கள் திருக்கோயிலுக்கு போகும்பொழுது சிவநெறியில் நிற்பவர்கள் எப்படி எப்படி இருக்காங்க? சிவநெறி என்பது 4 வகையாக இருக்கின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை, கிரியை, யோகமாகின்ற தவத்தினாலே, பல பிறவிகளிலே செய்த தவத்தினாலே, இந்த பிறவியிலே தவத்தினில் உணர்த்த விட்டு என்று 8வது நூற்பா சிவஞான போதம், அதன்படி ஞான குரு நமக்கு கிட்டி, அவர் மூலம் நாம் உபதேசம் பெற்று ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்ற நிலைக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஞானத்திற்கு வாயிலாக இருக்கின்ற தவம், அது சரியை, கிரியை, யோகம் என்று சொல்லப்படும். அவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் சரி, சரியிலே இருப்பவருக்கு இறைவன் எவ்வாறு வெளிப்படுவான், கிரியா மார்க்கத்திலே இருப்பவருக்கு எவ்வாறு வெளிப்படுகின்றார்? அதாவது திருக்கோயிலிலே இருக்கின்ற பெருமானுடைய மூர்த்தம், அது சிவலிங்க திருமேனி ஆகின்ற அருவுருவ மூர்த்தமாக இருந்தாலும் சரி, நடராஜ பெருமான், சோமாஸ்கந்தர் போன்ற உருவ திருமேனிகளா இருந்தாலும் சரி, அந்த 2 வகை திருமேனிகளும் எவ்வாறு பயன்படும், அவை எவ்வாறு சிவமாகும் என்பதை இந்த பாடலானது நமக்கு விளக்குகின்றது. சரியா மார்க்கத்திலே இருப்பவர்கள் திருக்கோயிலிலே இருக்கின்ற அந்த பெருமானுடைய வடிவத்தையே சிவன் என்று காண்கிறார்கள். அந்த வடிவம் வேறு, சிவம் வேறு என்று அவர்கள் நினைக்கல. அவர்கள் அந்த சரியா மார்க்கத்தில் இருக்கும் பொழுது அந்த வடிவமே சிவம் என்று காண்கிறார்கள். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீலநக்க நாயனார் பூசை பண்றாரு, அவர் கிரியா மார்க்கத்தில் இருப்பவர். மந்திரத்தினாலே பெருமானுக்கு அங்கு பெருமானை எழுந்தருளச் செய்து வழிபடுபவர். சாத்தமங்கை அயவந்தி அந்த திருக்கோயிலிலே கருவறையிலே இருக்கின்ற மூலத்தான அந்த மூர்த்தம், அந்த மூர்த்தத்திலே அவர் ஆதிரி நாளிலே வழிபடும் போது கிரியா மார்க்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே மந்திரத்தினாலே பெருமானை அங்கு நினைந்து அங்கு பெருமான் காட்சி தர அவனை வழிபடுவார். ஆனால் அவருக்கு தொண்டு செய்கின்ற அவருடைய மனைவியார், அவர் கிரியா மார்க்கத்தில் அல்ல, அவர் சரியை மார்க்கத்தில் இருக்கின்றார். அதாவது தொண்டு செய்கின்ற மார்க்கத்தில் இருக்கின்றார். அவரை பொறுத்தவரையிலும் அவருடைய பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா, அவருக்கு தன்னுடைய கணவனார் வழிபடுகின்ற அந்த அருவுருவ திருமேனி இருக்கின்றதே, அந்த திருமேனியே கடவுள். சரியா மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் என்பதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த திருமேனியின் மீது ஒரு சிலந்தி விழுந்த பொழுது அவர் துடித்து போய் அந்த சிலந்தியை அப்புறம் தள்ளும் வண்ணம் வாயினாலே ஊதி தள்ளிவிட்டார் அப்படின்னு பாக்குறோம். அதை பிழையாக இவர் கருதினார். இப்பொழுது சரியா நிலையிலே இருப்பவர்கள் அந்த திருமேனியையே கடவுளாக நினைக்கின்ற முதல் நிலையில் இருப்பவர்கள். அப்பொழுது அவர்களுக்கு அந்த திருமேனி கடவுளாகுமா அப்படின்னு கேட்டா ஆகும். என்ன காரணம்னா, இவர்கள் அந்த திருமேனியை தானாக நினைக்கின்ற காரணத்தினால அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டு கடவுள் அந்த திருமேனிக்குள் அமர்ந்து அருள் செய்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அத கல்லுன்னு அவங்க நினைக்கல, அத கடவுள்னு நினைக்கிறாங்க. அப்படி கடவுள் என்று நினைப்பதனால அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டு கடவுள் என்ன செய்வாரு, அவர்கள் எந்த திருமேனியை சிவமாக கருதுகின்றார்களோ அந்த திருமேனிக்குள்ள இறைவன் போய் அமர்ந்து கொள்வார். அமர்ந்து கொண்டு அவன் அகத்திருந்து அவர்கள் வேண்டுவனவற்றெல்லாம் செய்வான் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவருக்கு, அந்த திருமேனியையே சிவன் என்று கண்டவருக்கு, திருமேனி தன்னையே சிவன் எனவே என்ற ஏகாரத்தை திருமேனியையே சிவம் என்று கண்டவருக்கு சிவன் உறைவன் அங்கே, அவர்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டு இறைவன் அங்கு உரைகின்றான் அப்படின்னாச்சு. அடுத்தது, கிரியா மார்க்கத்தில் இருப்பவர்கள் அந்த பெருமானுடைய மூர்த்தத்தை மூர்த்தமாக கருதி பெருமானை மூர்த்திமானாக கருதுகின்றார்கள். அதாவது இது பெருமானுக்கு உறைவிடம், பெருமான் இங்கு வந்து உரையப் போகின்றான் என்ற கருத்தோடு மந்திரங்களினாலே அவனுக்கு அங்கு உருவத்தை கற்பிக்கப் போகின்றார்கள். உருக்கோலி மந்திரத்தால் என்னையும் அவர்க்கு, அதாவது மந்திரத்தால் உருக்கோலி, நாம் சொல்கின்ற மந்திரத்தினாலே பெருமான் இங்கு வடிவம் கொள்ளப் போகின்றான். கோலம் என்பது வடிவம், உரு அவனுக்கு கோலமாகும், மந்திரத்தினால் பெருமானுக்கு இது வடிவமாகும் என்று கிரியா மார்க்கத்தினால் நினைப்பவர்களுக்கு பெருமான் இந்தனத்தின் நெறி போல் மந்திரத்தில் வந்து உதிப்பான். இந்த 8 இருக்கு,
அந்த தொடர். கொண்டு கூட்டு பொருள்களினாலே இந்த பாடலுக்கு பொருள் செய்ய வேண்டும். கிரியாமார்க்கத்தில் இருப்பவர்கள் பூஜை விதிப்படி பெருமானை தியானித்து ஆவாகனம் செய்து அவனுக்கு ஏனைய உபச்சாரங்கள் செய்து அந்த மூர்த்தத்திலே பெருமானை மூர்த்திமானாக கருதி வழிபடுவார்கள். அவ்வாறு வழிபவர்களுக்கு பெருமான் எவ்வாறு வெளிப்படுவான்னா, அங்கே அவர்கள் எவ்வாறு வெளிப்படுவான் என்றால், விறகு கட்டையில நெருப்பு கிடைந்தால்தான் தோன்றுகின்றது. அதுபோல அவர்கள் பூசிக்கும் போது மட்டும்தான் வெளிப்படுவான். அப்படி கிரியா மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு பெருமான் பூசிக்கும் போது அந்த இந்தனம் என்றால் எரி துரும்பு, அந்த எரி துரும்பு ஒரு விறகு கட்டை, அதிலே நெருப்பு எப்பொழுது வெளிப்படுகின்றது என்று கேட்டால் அதை எரிக்கும் போது வெளிப்படுகின்றது. அதே போல இவர்கள் பூசிக்கும் போது அங்கு அவர்களுக்கு அவன் வெளிப்படுவான். அடுத்த நிலையிலே யோக மார்க்கத்திலே இருப்பவர்கள், அவர்கள் இறைவன் உளன் என்றால் உள்ளத்திற்குள்ளே இருப்பவன் என்பதை அறிந்திருக்கிறார்கள். உளன் என்பதற்கு உள்ளத்தின்பால் இருப்பவன் என்பது பொருள். யோக மார்க்கத்திலே இருப்பவர்கள் தங்கள் இதயத்திலே கடவுளை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் திருக்கோயிலே ஒரு திருமேனியை காண்கின்றார்கள் என்று சொன்னால், இறைவன் உள்ளத்தையே இடமாக கொண்டவன், எங்கும் இளன். இளன் என்பதற்கு இல்லன் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதாவது அவன் எல்லா இடங்களையும் தனக்கு இருப்பிடமாக இல்லமாக கொண்டவன். தன்னுடைய உள்ளத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கின்ற கடவுள் எவ்விடத்தும் செறிந்தவன் என்ற காரணத்தினாலே இங்கும் உளன். ஆகவே இந்த இரண்டு காரணங்களினாலே கண்ணால் காணப்படுகின்ற திருக்கோயிலில் இருக்கின்ற திருமேனியிலும் அவன் இருக்கின்றான் என்று அவர்கள் அதை ரீசன் அவுட் பண்றாங்க. அந்த காரணத்தை விளக்கி அங்கு இறைவனை காண்கிறார்கள். அவர்கள் யோகிகள் எவ்வாறு காண்கிறார்கள்? கடவுள் முதலிலே என் இதயத்தில் இருக்கின்றான், இரண்டாவதாக அவன் எங்கும் இருக்கின்றான். இந்த இரண்டு காரணங்களினாலும் இந்த திருக்கோயிலிலே வழிபாடு செய்யும் பொழுது கண்ணால் காணப்படுகின்ற கருவறை மூர்த்தத்திலும் அவன் தானே இருக்கின்றான் என்று பார்க்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த இடத்திலும் இந்தனத்தின் நெறி போல் அவன் வெளிப்படுகின்றான். மேலும் ஒருவன் ஒரு கோனார் மாட்டிற்கு பால் கறக்கும் பொழுது பால் இங்கு கறக்கப்படும் என்று அறிந்து கறப்பதை போல அந்த கோனார் தீண்டியவுடன் மாட்டினுடைய அந்த முளைக்காமிலிருந்து பால் வெளிப்படுவதை போல இந்த எண்ணத்தினாலே அங்கு கடவுள் வெளிப்படுகின்றான். இப்ப ஞானியருக்கு எவ்வாறு வெளிப்படுகின்றான் என்று கேட்டால், ஞானியர்கள் எப்பொழுதும் சிவ சிந்தனையிலே இருப்பார்கள், எல்லாம் சிவன் என்று இருப்பார்கள். அவர்கள் கண்ணை மூடினாலும் சிவனை காண்கின்றார்கள், கண்ணை திறந்தாலும் சிவனை காண்கின்றார்கள். அந்த நிலையிலே இருப்பவர்கள் தான் சமயாச்சாரியர் நால்வரும், சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், தேவாரம் பாடிய நம்பியாரூரர், இவரெல்லாம் ஊர் ஊரா போய் சாமி பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே சிவ சிந்தனையோடு இருந்து கொண்டு அவர்கள் பெருமானை பார்க்கும் பொழுது அங்கிருக்கின்ற பெருமான் இவர்களை பார்க்க விரும்பி வெளிப்படுவான். நல்லா கவனிக்கணும். யோகி என்ன பண்றான்? அந்த பெருமானை அவ்விடத்தை காண விரும்பி காண்கின்றான். ஆனால் ஞானி செல்லும் பொழுது அந்த திருக்கோயிலே இருக்கின்ற பெருமான் தன்னுடைய சிறந்த பக்தனாகின்ற ஞானி, ஏன்னா ஞானிதான் சிறந்த பக்தன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் ஈசன் பால் அன்பு என்று பெரியவரன் கூறுகின்றது. ஆகவே பக்தர்களுக்குள்ளே தலையாயவன் யார் என்று கேட்டால் எல்லாம் சிவன் இருந்த ஞானி. அவனை இறைவனே காண விரும்பி வெளிப்படுகின்றான். எப்படி வெளிப்படுகின்றான் கேட்டா, கன்றினை நினைந்த மாத்திரத்திலே பசுமாட்டினுடைய பால் உடம்பு முழுவதும் இருந்தாலும் கூட அதனுடைய முளைக்காம்பிலே தானாக வெளிப்படுகின்றது, கன்றுக்கு ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தினாலே. அதே போல நம்பியாரூர் திருக்கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ண போறாருன்னா அங்கிருக்கின்ற பெருமான் அங்கு அவரே காட்சி தந்து விடுவார் நம்பியாரூருக்கு. அது எப்படின்னா, தாய்ப்பசு கன்றினை கண்டளவிலே பால் கொடுப்பதை போல கடவுள் என்ன பண்றாரு? காட்சி தருகின்றார். ஆகவே திருக்கோயிலிலே இருக்கின்ற திருமூர்த்தம் என்பது கல்லு கிடையாது, பஞ்சலோகம் கிடையாது, இறைவன் தான். இறைவன் சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4 நிலையிலே தன்னை வழிபடுகின்ற அந்த பெருமக்களுக்கெல்லாம் இந்தந்த காரணம் பற்றி தன்னை வெளிப்படுத்துகின்றான் என்பது அந்த காரண காரியங்களோடு இந்த 4வது பாட்டிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கறந்த வழி தோன்றுகின்ற பால் யோகியருக்கு வெளிப்படுகின்ற இறைவனுக்கு ஊமையாகும். கறக்காமலே தானாகவே அன்பு மிகுதியினாலே தோன்றுகின்ற பால் ஞானியருக்கு வெளிப்படும் இறைவனுக்கு ஊமையாகும் என்பதனால ஞானியரை கண்டளவிலே இறைவன் காட்சி தந்து விடுகின்றான் என்று பார்க்கின்றோம். அடுத்தது 5வது பாடல். இப்பொழுது
திருவேடத்தை கடவுளாக வழிபட வேண்டும், அந்த ஆலயத்தில் இருக்கின்ற திருவுருவத்தை கடவுளாக வழிபட வேண்டும் என்றெல்லாம் சொன்னீங்க. கடவுளாக வழிபட வேண்டும் நீங்களே, அந்த கடவுள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு அடுத்த 2 பாடல்களினாலே சிறப்பான ஒரு விடை தருகின்றார். திருவேடத்தை கடவுளாக வழிபட வேண்டும் நீங்க, ரைட்டு. அப்படி வழிபட வேண்டிய கடவுள் யார்? திருக்கோயிலில் இருக்கின்ற அந்த திருமேனியை கடவுளாக வழிபடும் சொன்னீங்க, அந்த கடவுள் யார்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திருக்கோயில் இருக்கின்ற அந்த வடிவமே கடவுள்னு வழிபடக்கூடாது, அது கடவுளுக்கு வடிவம் என்று வழிபட வேண்டும்னு பொருளாகிவிட்டது. அப்ப திருக்கோயிலிலே சென்று நம்ம சாமி இருக்கிற இடம் தான் திருக்கோயிலுக்கு போறோம், ஆனால் அங்க இருக்கின்ற மூர்த்தத்தை சிவமாக வழிபடுக அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த சிவம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான விடையை தருகின்றார். உனக்கு ஞானோபதேசம் செய்த குருநாதன் தான் அந்த சிவம் என்பதனால பரம்பொருளாகின்ற கடவுளுக்கு மிக நெருங்கிய வடிவம் என்பது நமக்கு ஞானத்தை உபதேசித்த ஞான குருவின் வடிவம்தான் என்பதனால அந்த ஞான குருவை பிரிந்திருக்கின்ற காலத்திலே அந்த ஞான குருவைத்தான் இல்லத்திற்கு எழுந்தருளுகின்ற அடியாரிடத்திலும், திருக்கோயிலுக்கு சென்று வழிபடும் போது அங்கு காட்சி தருகின்ற திருமேனிகளிடத்திலும் நமக்கு உபதேசம் செய்த ஞான குருவை தான் வழிபட வேண்டும். என்ன காரணம்னா, அந்த ஞான குருதான் சிவம் அப்படின்னு, அந்த சிவம் என்பது யார் என்பதற்கு அடுத்த 2 பாடல்களிலே நமக்கு சிறப்பான ஒரு விடையினை தருகின்றார். அந்த விடையினை எவ்வாறு தருகின்றார்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் தருகின்றார். இப்பொழுது முதல் பாடலிலே திருக்கோயிலிலே வழிபடுவார்கள் 4 வகைப்பட்டவர்கள் சொல்லிட்டோம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகின்ற 4 நெறிகளிலே நிற்பவர்கள் சொல்லிட்டோம். அதுல எவ்விடத்தும் கடவுளை காண்கின்றவன், எப்பொழுதுமே கடவுளை மறவாது இருக்கின்றவன். ஏன்னா ஞானம் ஈசன்பால் அன்பு, அன்பு என்பது என்னன்னா மறவாமைதான் அன்பு, மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்து என்பதனால. இப்ப ஞானம் என்பது என்னன்னா அதான் அன்பு, அன்பு என்பது என்னன்னா இறைவனை மறவாமை. இந்த மறவாமை என்பது ஞானிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஏனையோருக்கெல்லாம் அவர்கள் இறைவனை காண்பதற்கு காண விரும்புவதற்கு சில காரணங்களை கற்பித்துக் கொள்கிறார்கள். யோகியிலிருந்து கிரியா மார்க்கத்தில் இருப்பவர்கள், சரியா மார்க்கத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே. ஆனால் இந்த எந்த தேவையும் இல்லாமல் இறைவனை மறக்கவே முடியாத நிலையிலே ஞானி இருக்கின்றான். மறந்தேயும் தன்கழன்னான் மறவாவண்ணம் நல்கிய திறம் என்று அந்த மறவாத நிலைக்கு தன்னை குருநாதர் கொண்டு சென்று விட்டார் என்று திருவாசகம் கூறுகின்றது. விரும்பினாலும் கடவுளை மறக்க முடியாது, அந்த நிலைதான் ஞான நிலை என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே இருப்பவன் வழிபாடு செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்படிப்பட்டவனை போய் திருக்கோயில போய் வழிபாடு செய்யணும் ஏன்பா சொல்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்வதை போல, வழிபடப்படுபவன் நமக்கு உபதேசித்த ஞான குருதான் என்பதை கொண்டு நிறுவுகின்றார். ரொம்ப அருமையான உக்தி. அதனால்தான் இது பாஷ்யமாக ஆகின்றது, மூலநூலுக்கு விரிவுரையாக ஆகின்றது. எப்படி சொல்றாருன்னா, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று சொல்லியிருக்கிறார் அப்பர் பெருமான். அதே போல வாயிலார் நாயனார் நிரம்பிய ஞானமுடையவராய் இருந்தாலும் இடைவிடாது வழிபட்டார் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது ஞானிக்கு யோகம், கிரியை, சரியை ஆகிய ஏனைய 3 மார்க்கங்களிலும் உரிமை இருக்கின்றது. என்ன காரணம்னா, அவர் இந்த 3ற்கும் மேலான தகுதியை படைத்திருக்கின்றார். அப்படின்னா, ஒரு டாக்டரேட், பிஹெச்டி அல்லது எம்ஃபில் பண்ணவர் என்ன பண்றாரு, அவர் மாஸ்டர் டிகிரிக்காக படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கிளாஸ் இருக்கிறார் என்பதை போல. அப்ப ஒரு ஞானியாக இருப்பவன் யோகத்திலும் அவனுக்கு உரிமை இருக்கின்றது, கிரியா மார்க்கத்திலும் உரிமை இருக்கின்றது, சரியிலும் உரிமை இருக்கின்றது. ஞானியாக இருப்பவன் பெருமானுக்கு பூ பறித்து மாலை கட்டி தரலாம், நீதான் ஞானி ஆயிடுச்சே இதே செய்யறன்னு கேட்க கூடாது. அவன் பெருமானுக்கு திருமஞ்சனத்திற்கு தண்ணீர் கட்டலாம், சந்தனம் அரைக்கலாம், பஞ்சபுராண விண்ணப்பம் செய்யலாம், பெருமானை புறத்தே கூட வழிபடலாம், எல்லாம் செய்யலாம். அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றன. ஆகவே ஞானிக்கு அதற்கு கீழிருக்கின்ற 3 மார்க்கங்களிலும் உரிமை இருக்கின்றது. இறைவனை மறவாது இருப்பதோடு அமைந்து விட வேண்டும் என்பது இல்லை. அதுபோல யோகிக்கு அந்த யோகம், கிரியை,
சரியையாகின்ற மூன்றிலும் உரிமை இருக்கின்றது. கிரியா மார்க்கத்தில் இருப்பவருக்கு கிரியை சரியையாகின்ற இரண்டிலும் உரிமை இருக்கின்றது. சரியா மார்க்கத்தில் இருப்பவருக்கு சரியையில் மட்டும்தான் உரிமை இருக்கின்றது. அதை போல குருமார்களும் 4 வகைப்பட்டவர்கள். எப்படின்னு கேட்டா, சரியை மட்டும் நமக்கு உபதேசிக்கின்ற குருமார்கள் இருக்கின்றார்கள். எப்படின்னு கேட்டா, அவர்கள் சரியையிலே வல்லவர்கள். அதோடு நின்றதுனால சரியா மார்க்கத்தை அவரிடத்திலே நன்றாக கற்றுக்கொள்ளலாம். எப்படின்னா, நம்ம 5ஆம் கிளாஸ் படிக்கிறோம். 5ஆம் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண ஒரு பையன் இருக்கிறான், அல்லது 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறான். அப்படின்னா 5ஆம் கிளாஸ் கணக்கு சயின்ஸ் எல்லாம் நம்ம அவர்கிட்ட இருந்து படிச்சுக்கலாம். அதற்கு அவர் கற்பிப்பதற்கு உரிமை இருக்கு. ஆனால் 8ஆம் கிளாஸ் கணக்கை அவர் கற்பிக்க முடியாது. அதே போல இப்பொழுது சரியையிலே வல்லவர்கள் சரியா மார்க்கத்திற்கு குருமார்களா ஆவார்கள். கிரியையிலே வல்லவர்கள் கிரியா மார்க்கத்திற்கு குருமார்களா ஆவார்கள். யோகத்திலே வல்லவர்கள் யோக மார்க்கத்திற்கு குருமார்களா ஆவார்கள். ஆனால் இறைவனை ஏற்கனவே ஒரு ஞான குருவின் மூலமாக அறிந்து மறவாது நிட்டை கைகொண்டிருக்கின்ற ஞான குரு ஒருவன் தான் ஞான மார்க்கத்திற்கு குருவாக இருப்பதற்கு வல்லவன். ஆகவே ஒரு ஞானிக்கு எவ்வாறு 4லும் உரிமை இருக்கின்றதோ, ஒரு யோகிக்கு எவ்வாறு 3லும் உரிமை இருக்கின்றதோ, ஒரு கிரியா மார்க்கத்தில் இருப்பவனுக்கு கிரியையிலும் சரியிலும் உரிமை இருக்கின்றதோ, அதே போலவே இந்த அந்தந்த மார்க்கங்களை உபதேசிக்கின்ற குருமார்களும் அவ்வாறு ஆவார்கள் என்பதனால ஞான குருவுக்கு இணையாக ஏனைய குருமார்கள் ஆக மாட்டார்கள் என்பதை அறிய வேண்டும். ஆகவே ஞான குருவுக்கு இணையாக ஏனைய குருமார்கள் ஆக மாட்டார்கள் என்பதனால இப்பொழுது ஞான குருவையே சிவமாக பாவிக்க வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிறோம் என்பதனால இப்பொழுது திருவேண்டத்தை சிவமாக வழிபடுக என்று சொன்ன இடத்திலும், ஆலயத்தை சிவமாக வழிபடுக என்று சொன்ன இடத்திலும், சிவமாக வழிபடுக என்ற இடத்திலே சிவமாக என்று சொல்லப்பட்டது யார் என்று கேட்டால் ஞானகுரு சொல்லப்பட்டிருக்கின்றார். ஞானகுருதான் சிவமாக வழிபடத்தக்கவர் என்பது அதற்கு பொருள். இது உண்மையாக நீங்க சரியாக சிந்தித்து அறியலாம். மூல நூலிலே எப்படி இருக்குன்னா, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே, அரண் என்று தொழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரண் என்ற சொல்லுக்கு ஒரு சிறப்பான பொருள் உண்டு. அரண் என்றால் அழிப்பவன், அதாவது நம்முடைய அறியாமையை, ஆணவ மலத்தை, நம்முடைய பந்தத்தை அழித்து நமக்கு வீடு பெற்றே அளித்தவன் என்பதனால ஞான குருநாதன் தான் அங்கு அரண் என்று சொல்லப்பட்டிருக்கின்றான் என்பதனால அந்த குருநாதனோடு சேர்ந்திருக்கின்ற காலத்திலே குருநாதனையே வழிபடலாம். அவனை பிரிந்திருக்கின்ற காலத்திலே இல்லத்திற்கு எழுந்தொழுகின்ற அடியார் பெருமக்களையும் திருக்கோயிலுக்கு சென்று அங்கிருக்கின்ற மூர்த்தங்களையும் ஞான குருநாதனாக வழிபட வேண்டும். இது தற்காலம் வரையிலும் கடைபிடிக்கப்படுகின்ற ஒன்று. ஒரு சின்ன கதை மட்டும் எனக்கு நினைவுக்கு வருகின்றது, உங்களுக்கு சொல்றேன். திருவண்ணாமலையில நமசிவாயம் என்ற பெயர்ல 2 இருந்தார்கள், வீரசைவர்கள். அதுல குருநாதருக்கும் நமசிவாயர்னு பேரு, அவர்கிட்ட இருந்த சீடருக்கும் நமசிவாயர்னு பேரு. இதுல சீடருக்கு குரு நமசிவாயர்னு பேரு வந்துருச்சு, அவர் சிதம்பரத்துக்கு வந்துட்டதுனால. ஆனா அவர் சீடர் தான். குரு நமசிவாயர் என்ற சீடருக்கு நமசிவாயர் என்ற ஒரு குரு இருக்கிறார். அவர் இந்த சீடருடைய பக்குவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அதை சோதிப்பதற்காக என்ன பண்ணாரா, இருமி துப்புறார். துப்பும் போது சொல்றாரு, இந்த கோழை ஈ எறும்பு மொய்க்காத இடத்திலே வைக்கன்னு சொன்னாராம். உடனே அதை அவர் கையில வாங்கி குடிச்சிட்டார். ஏன்னா தன்னுடைய வயிற்றுக்குள்ள ஈ எறும்பு போகாது அப்படின்னு சொல்லி குருநாதருடைய எச்சிலை வாங்கி பருகிவிட்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி, அதாவது குருநாதனே சிவம் என்று காண்கின்ற நிலைதான் ஞான நிலை. அந்த நிலையிலே சீடன் இருப்பதனால அவர் என்ன சொன்னாரா, இந்த திருவண்ணாமலைக்கு 2 நமசிவாயம் வேண்டாம், நீ தில்லையிலே சென்று பணி செய் அப்படின்னு சொல்லிட்டார். குருநாதனுடைய கட்டளை மீறக்கூடாது என்பதனால இவருக்கு தில்லைக்கு புறப்படும் பொழுது அந்த தன்னுடைய குருநாதற்ற சீடராகின்ற குரு நமசிவாயர் கேட்டாராம், பெருமானே உங்களை காண வேண்டும் என்ற ஒரு காணாது இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ஏக்கம் ஏற்பட்டால் அடியேன் என்ன செய்வது, திருவண்ணாமலைக்கு உங்களை பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காக கேட்கிறார். அப்ப குருநாதர் சொல்றாரு, அதாவது தலையில நெருப்பு பிடிச்சவன் தண்ணீர் நோக்கி ஓடுகின்றான் அப்படின்னு நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எளிமையா புரிஞ்சுக்கிறதுன்னா, அடக்க முடியலன்னா நம்ம டாய்லெட்டை நோக்கி ஓடுறோம். அத போல என்னை பார்த்துதான் தீரணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா திருக்கோயிலுக்கு போய் நடராஜ பெருமானை பார்ப்பாயாக
அப்படின்னு அந்த திருவண்ணாமலை நமசிவாயர் சொல்லிட்டார். அவருடைய இருப்பிடம் வந்து மலைக்கு மேல இருக்கு, போற வழியிலேயே கொஞ்ச தூரத்தில் இருக்கு. அப்படி வந்து இங்கு தில்லையிலே திருப்பார்கடல் என்ற அந்த தீர்த்தத்துக்கு அருகிலே திருவாதூரடிகள் தங்கிய இடத்திலே வந்து தங்கினார் சீடராகின்ற குரு நமசிவாயர். அவர் தன்னுடைய குருநாதரை தரிசிப்பதற்காக அவ்வப்பொழுது தில்லையிலே சென்று சிற்றம்பலத்திலே நடராஜ பெருமானை தரிசிப்பார். அந்த நடராஜ பெருமானும் குருநாதனாகவே காட்சியளிப்பார் என்று சொல்லப்படுகின்றது என்பதனால ஞான குருதான் சிவம் என்று சொல்லப்படுகின்றார். என்ன காரணம்னா, ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்றுமில்லாத கடவுளை யாரும் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட கடவுள், அந்த கடவுளை அறிந்து வைத்திருந்தால் அல்லவா இன்னொன்றை அவனாக பாதிக்க முடியும். அப்ப எதிரே வருகின்ற அடியவரையும் கோயிலில் இருக்கின்ற மூர்த்தத்தையும் சிவமாக நினை என்று சொன்னால் நினைக்கப்பட வேண்டிய சிவம் யாது? அது நம்ம பார்த்தோ கேட்டோ அறிந்தோ கருதியோ இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற சிவம் என்பது குருநாதர் தான். அதுதான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அச்சிந்திதனாய் இருக்கின்ற சிவம் சிந்திதனாய் வழிபடப்படுகின்ற முறை என்று அந்த 12வது நூற்பாவிற்கு கருத்துரை வருகின்ற பொழுது மூலாசிரியர் மெய்கண்டதேவ நாயனார் சொல்றாரு, சிந்தனைக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற பரம்பொருள் சிந்தனைக்கு உட்பட்டவனாக ஒரு வழிபாடானது சொல்லப்படுகின்றது. அதுதான் அவனையே இங்கு வந்து திருவேடத்திலும் ஆலயத்திலும் வழிபடுகின்ற முறை. அச்சிந்திதனாக இருக்கின்ற கடவுள் சிந்தித்தனாக வழிபடப்படுகின்றான் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே நாம் அவனை சிந்தித்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவ்வாறு நம்முடைய சிந்தனைக்கு உட்படுபவன் அந்த ஞான குருநாதன் தான் என்பதனால ஞான குருநாதனைத்தான் கடவுளாக வழிபட வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஞான குருநாதனே அருகில் இருக்கின்றான், அவனுக்கு நம்மால் தொண்டு செய்ய முடிகின்றது சொல்லும் பொழுது அவனுக்கு அவனுடைய ஏவலை செய்து அவனுக்கு புரிகின்ற தொண்டுதான் வழிபாடு. அவனை பிரிந்திருக்கின்ற காலத்தில் தான் ஏனைய வழிபாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது பொருள். அதனை இந்த பாடல் 5வது பாடலிலே நமக்கு கூறுகின்றார். ஞான யோக கிரியா சரியினாலும் நாதன்றன் பணி, அதாவது இந்த நாலுமே கடவுளுக்கு தொண்டுதான். எது? பூ பறிக்கிறதுல இருந்து பூசை பண்றதுல இருந்து உள்ளத்தை அடக்குவதிலிருந்து எல்லாம் சிவனென்று காண்பதிலிருந்து எல்லாமே இறைவனுக்கு தொண்டுதான். இந்த தொண்டிலே ஏதோ ஒன்றை செய்துதான் கடவுளை நெருங்க முடியும் என்று பார்க்கின்றோம். ஞான யோக கிரியா சரியினாலும் நாதன்றன் பணி, பணி என்று சொன்ன பிறகு ஞானி நாளினுக்கும் உரியன். இப்ப பியூன் தான் வந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரணுங்கிறது இல்ல, மேனேஜரும் போய் ஃபைல் எடுத்துட்டு வரலாம் இல்ல. அப்ப பியூனை அப்டேட் பண்ண முடியுமா? ஃபைல் எடுத்துட்டு வருது என் வேலைதான், நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பியூன் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதே போல ஞானி வந்து எல்லா தொண்டுகளுக்கும் ஞானிக்கு உரிமை உண்டு என்று பார்க்கின்றோம். ஞானி நாளினுக்கும் உரியன், உணவிலா யோக முதல் முன்றினுக்கும் உரியன் யோகி, கிரியாவான் தான் ஒன்கிரியையாடி ஆன இரண்டினுக்கும் உரியன், சரியையினில் நின்றோன் அச்சரியைக்கே உரியன், ஆதலினால் யாருக்கும் இனமிலா ஞான குருவே குருவும். ஆகவே அப்ப எப்படி வந்து இந்த மார்க்கங்கள் 4 அதே போல மார்க்கங்களுக்கு உரிய குருமார்களும் 4, அந்த 4 வகை குருமார்களிலே ஞான குருநாதன் தான் மிக உயர்ந்தவன் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவனைத்தான் சிவம் என்று பாவிக்க சொல்லி, அப்ப சிவம் என்று பாவிக்கப்பட வேண்டிய அவனே என்பதனால திருவேடத்தோடு குருநாதனே எழுந்தருள்கின்றான் என்றும் திருக்கோயிலிலே குருநாதனே காட்சி தருகின்றான் என்றும் கருதி வழிபட வேண்டும் என்ற விடையானது இங்கு அளிக்கப்படுகின்றது. இதனை வந்து நிகழ்த்தி காட்டியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதுல சிறப்பாக திருவாதூரடிகள் எங்கு சென்று எந்த கோயிலிலே வழிபாடு செய்தாலும் அந்த திருப்பெருந்துறையிலே ஒளி செய்யும் அருளமாக குருந்த மரத்தடியிலே தன்னுடைய திருமுடியின் மீது திருவிடு வைத்து தீட்சை அளித்த அந்த குருநாதனுடைய காட்சியைத்தான் எல்லா கோயில்களிலும் பெற்றார். அந்த பெருமானைத்தான் வழிபட்டார். தில்லை உட்பட, தில்லையில் கூட நடராஜ பெருமானை பார்க்கல, தன்னுடைய திருப்பெருந்துறை பெருமான் தான் காலிலே சிலம்பணிந்து கொண்டு ஆடுவதாக கூறுகின்றார். சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்பலிக்கே ஆறாத ஆசையதாய் அடியே நகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்சே பேரானந்தம். திருப்பெருந்துறை பெருமான் தான் தில்லையிலே ஆடுகின்றான், அந்த ஆனந்தத்தை கண்டேன் என்று கூறுகின்றார் என்பதனால குருவே சிவமென கூறினன் நந்தி என்பதுதான் இந்த 12வது நூற்பாவினுடைய பொருள். அந்த பொருளுக்கு விரிவுரையாக அந்த குருநாதனை எவ்விடத்திலே வழிபடுவது என்று கேட்கும்போது குருநாதனே அருகில் இருக்கும் போது குருநாதனே வழிபட வேண்டியதுதான். குருநாதன் தொலைவில் இருக்கும் பொழுது குருநாதனை இந்த 2 லிங்கங்களிலும் வழிபட வேண்டும். எந்த 2 லிங்கங்கள்? பரம்பொருளுக்கு மொத்தம் 3 லிங்கங்கள். என்னன்னு கேட்டா குரு லிங்க ஜங்கமம். குரு என்பது நமக்கு உபதேசித்த ஞான குரு,
லிங்கம் என்பது ஆலயத்தில் இருக்கின்ற திருமேனி, ஜங்கமம் என்பது அடியார் வேடம். அப்பொழுது குருநாதனைத்தான் லிங்கத்திலும் ஜங்கமத்திலும் வழிபட வேண்டும். அதாவது ஆலயத்திலும் அறநடியாரிடத்திலும் வழிபட வேண்டும் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஈனமிலா ஞான குருவே குருவும் இவனே ஈசன் இவன் தான் என்று இறைஞ்சியத்தே. ஆகவே ஈசன் இவன் தான் என்றே இறைஞ்சியத்தே. ஈசன் என்று யாரை இறைஞ்சி ஏற்ற வேண்டும் என்றால் குருநாதனை தான் என்பதனால திருவேடத்தை காணும் பொழுது குருநாதனாகவே காண்க என்ற விடையானது இங்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு சிவமாகவே காண்க என்று சொல்லப்பட்டது. அந்த சிவம் யார் என்று ஒரு கேள்வி வேண்டும். அந்த சிவனுக்கு ஒரு வடிவம் வேண்டுமே. சிவனாகவே காண்கன்னா ஒரு வடிவம் இருந்தால் தானே காண முடியும் என்று கேட்கும் பொழுது உனக்கு உபதேசித்த ஞான குருதான் அந்த சிவனுக்கு நெருங்கிய வடிவம் என்பதை இங்கு சொல்லிவிட்டார். சரி, இப்பொழுது அப்படி என்ன இந்த ஞான குருவுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ எப்பொழுதுமே ஞான குருவை தான் வழிபட்டு உய்ய வேண்டும். அந்த வழிபாடு நின்று போனால் கடவுளை அடைய முடியாது என்பதை கூறுகின்றார். உலகத்துல எத்தனையோ வித்தை எல்லாம் இருக்கு. அந்த வித்தை எல்லாமே ஒரு அந்த ஞான குரு இல்லாமலும் கிட்டும். ஆனா இறைவனே அறிகின்ற அறிவு என்பது ஞான குருவினுடைய அருளினால் மட்டும்தான் வரும். ஏனைய எந்த வழி முறைகளினாலும் வாராது. மற்ற எல்லாம் இந்த ஞான குருவினால் வரும். ஆனால் ஞான குருவினால் பெறக்கூடிய அந்த சிவத்தன்மை என்பது ஞான குருவினால் மட்டும்தான் வரும். ஏனையவை எல்லாம் கூட ஞான குருவினால் அருளினாலே வரும். கல்யாணம் கார்த்திகை எல்லாம் கூட ஞான குருவினுடைய அருளினாலே வரும். ஆனால் மற்றவையெல்லாம் அவனுடைய அருளின்றியும் வரலாம். ஆனால் இறைவனை அறிகின்ற அறிவு என்பது ஞான குருவினுடைய அருளினால் மட்டும்தான் வரும் என்பதனால வழிபாடு அவனுக்கே உரியது என்பதை கூறுகின்றார் 6வது பாடல்ல. மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்த வியோகத்தால் மணி இரத குளிகையினால் மற்றும் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை செய்ய வேத சகலகலை ஞானங்கள் பிரிகால ஞானம் அந்த மிலானிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும் ஆசானருளால் அடிசேர் ஞானம் வந்திடும் மற்றொன்றாலும் வாராதாகும் மற்றவையும் அவனருளால் மறுவுமன்றே. எளிமையான பாடல். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மந்திரத்தினாலே ஒரு மந்திரத்தினாலே சில பலன்களை சாதிக்கலாம். மருந்துகளினாலே ஒரு நோய் வந்திருக்குன்னா அதற்குரிய மருந்தினை உண்டால் நோய் நீங்கி விடுகின்றது. வாய்த்த யோகத்தினாலே யோக சித்திகளினாலே நாம் விரும்பிய பலன்களை அடையலாம். மணி இரத குளிகையினாலே ரச குளிகை என்று ஒன்று, அது மணி வடிவத்திலே இருக்கும். அது என்னன்னா அது தொட்டால் செம்பு பொன்னாகும். அதான் இரத குளிகை. அப்படிப்பட்ட மணி வடிவத்திலே இருக்கின்ற ரத குளிகையினால இப்பொழுது செம்பினை பொன்னாக்கி கொள்ளலாம். நான் பெருமானுக்கு பொன்னாலேயே ஒரு உருவம் பண்ண வேண்டும் என்று பொன்னனையாள் என்ற ஒரு பெண் விரும்பினாள். மதுரைக்கு பக்கத்தாப்புல. அவளுக்கு சம்பாத்தியம் ரொம்ப கம்மி. பெருமானுக்கு ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தத்தை தங்கத்தாலே பண்ண முடியாம கஷ்டப்பட்டு அவள் உடம்பு மெலிஞ்சு போன போது எல்லாம் வல்ல சித்தர் அவள் இருக்கின்ற இடத்திற்கு போய் திருநீர் அளித்து, நீ உன் வீட்டுல இருக்கிற செம்பு மற்றும் இந்த லொட்டு லொஸ்கி எல்லாத்தையும் இன்னைக்கு இரவு உருக்கி அதுல இந்த விபூதிய தூவு, அது பொற்குழம்பாக விடும். நீ நினைத்தபடி அந்த கருவிலே அந்த பொற்குழம்பை செலுத்தி பொன்மயமான ஒரு திருமணை செய்து கொள் என்று அருள் செய்தாராம். அதை போல வழிவகைகள் இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். பழங்காலத்திலே மிகுந்த ஏழ்மை நிலையில இருந்தவர்கள்லாம் பெருமாள் கட்டியிருக்காங்க. எப்படின்னு கேட்டா அவர்களுக்கு பெருமாள் அருள் செய்திருக்கின்றான் அப்படின்னு பாக்குறோம். அதுதான் ரச குளிகை என்று சொல்லப்படுவது. மணி இரத குளிகையினால் மற்றும் மற்றும் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எவ்வளவோ வழிவகைகள் இருக்கின்றன. தந்திரத்தே சொன்ன முறை. தந்திரம் என்பது ஒவ்வொரு கலைஞானத்தை அளிக்கின்ற நூலுக்கெல்லாம் தந்திரம் என்று பெயர். அவ்வாறு கலைஞானங்களை அளிக்கின்ற அந்த நூல்களிலே சொன்ன முறை செய்ய, அவற்றை கடைபிடிக்க எல்லா விதமான ஞானத்தையும் பெறலாம். எப்படி? வேத சகலகலை ஞானங்கள். வேதம் முதலிய, வேதம் தான் கலைகளிலே உயர்ந்தது. அது தொட்டு ஆரம்பிக்கின்ற எல்லா விதமான கலைஞானங்களையும் பெறலாம். திரிகால ஞானமும் பெறலாம். அதாவது முக்காலத்தை அறிகின்ற அறிவினையும் பெறலாம். நேற்று நிகழ்ந்தது, இன்று நிகழ்வது, நாளை நிகழப்போவது ஆகிய மூன்றினையும். இப்பொழுது நேற்று நிகழ்ந்ததுதான் தெரியுமேன்னு கேட்டா, நேற்று நிகழ்ந்ததை அது நிகழ்வதைப் போலவே காண்பதுதான் அந்த திரிகால ஞானம். அது நிகழ்ந்து மறைந்ததை நினைவாக கொள்ளக்கூடாது, அப்படியே பெர்சீவ் பண்ணணும். ஆகவே முக்காலங்களே வருகின்ற ஞானம், அந்த ஞானத்தையும் பெறலாம்.
அந்தமிலா அனிமாதி ஞானங்கள். அந்தம் என்றால் எல்லையில்லாமல் நிரம்ப, அனிமா, மகிமா, கரிமா, லகிமா என்று சொல்லப்படுகின்ற எண்வகை சித்திகள், இவற்றை பற்றிய ஞானங்களை எல்லாமும் இறைவனை அறிந்திருக்கின்ற ஞான குருவின் துணை இல்லாமலே இவற்றை எல்லாம் பெறலாம். அதாவது என்ன பொருள்னா, இவற்றையெல்லாம் எந்த ஒரு குருமார்களின் அருளினாலே பெறுகின்றோமோ அவர்கள் எல்லாம் ஞான குரு ஆகிவிட மாட்டார்கள்னு அர்த்தம். அதுதான் அப்படி சொல்றார், மாத்தி சொல்றார். வேதத்தை கற்பிப்பவனோ, ரச குளிகை ரசவாதத்தை கற்பிப்பவனோ, அனிமா மகிமா போன்ற யோக சித்திகளை கற்பிப்பவனோ, வேற எந்த கலைஞானத்தை கற்பிப்பவனோ அவனெல்லாம் வித்யா குருவாகத்தான் ஆவாரே தவிர கடவுளை காட்டுபவன் ஒருவனே ஞான குருவாக ஆவான். ஆகவே கடவுளை தவிர வேற எதையும் கற்கலாம் ஞான குருவின் துணையின்றி. ஆனால் அடிசேர் ஞானம் ஆசான் அருளால் வந்திடும் மற்றும் ஒன்றாலும் வாராதாகும். பெருமானுடைய திருவடியிலே இரண்டர கலக்கின்ற அந்த சிவஞானம் என்பது ஆசான் அருளால் வந்திடும், ஆசான் அருளால் மட்டுமே வந்திடும், மற்றும் ஒன்றாலும் வாராதாகும். ஏனைய எந்த வழிவகையினாலும் இந்த ஞானத்தை பெற முடியாது. அப்பொழுது முன்னர் சொன்ன ஞானங்கள் எல்லாம் இந்த அடிசேர் ஞானத்தை தருகின்ற ஞான குருவினுடைய கடைக்கண்ணினால் எளிதிலே பெற்றுவிடலாம். மற்றவையும் அவன் அருளால் மருவமன்றே. அவனுடைய அருளினாலே மற்றவற்றை எளிதாக பெற்றுவிடலாம். அப்பொழுது ஞான குருவினுடைய அருளினாலே ஏனைய ஞானங்களை எளிதாக பெறலாம், சிவஞானத்தை உறுதியாக பெறலாம். ஏனைய குருமார்களின் அருளினாலே சிவஞானத்தை பெறவே முடியாது, ஏனைய ஞானங்களை அரிதில் பெறலாம் என்ற விஷயமானது இந்த பாடலிலே சொல்லப்பட்டது என்பதனால சிவம் வழிபடத்தக்க சிவம் என்று கூறப்படுபவர் நமக்கு சிவனை காட்டுகின்ற குருநாதன் தான் என்று சொல்கின்றார். இப்பொழுது சிவனை காட்டுகின்ற குருநாதன் தான் சிவம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சிவம் என்பது எங்கேயோ இருக்கின்றது, அது இந்த குருநாதன் மூலமாகத்தான் தன்னை நமக்கு அறிவிக்கின்றது என்பதனால சிவம் என்று அறிந்து வழிபடப்படுவது யாருன்னு கேட்டா, சிவனை நமக்கு உணர்த்திட்ட குருநாதன் தான் சிவன் என்று அறிந்து வழிபடத்தக்கவன். என்ன காரணம்? அந்த சிவனிடத்தில இரண்டரை கலக்கும் பொழுது நம்மை இழந்து நிற்கின்றோம். நம்முடைய அறிவிற்கும் காட்சிக்கும் அப்பாற்பட்ட பொருளாக இருக்கின்றது என்பதனால அதனை நினைவு கூர்ந்து நம்மால் வழிபட முடியாது. அதே நேரத்துல அந்த பேரின்ப நிலையை நமக்கு அருளிய குருநாதன் இருக்கின்றானே, அவன் காரணம் பற்றாத கருணையை செய்தவன். நம்மிடத்துல எதையும் எதிர்பார்க்காமலே அந்த கருணையை காட்டுகின்றான். அவன் தன்னை போல் நம்மை செய்கின்றான். ஒரு ரச குளிகை கூட செம்பை பொன்னாக்குமே தவிர அந்த செம்பை ரச குளிகையாக ஆக்காது. ஆனால் குருநாதன் தன்னிடம் அடைக்கலம் புகுந்த சீடனை தானாக ஆக்குகின்றான். அதாவது தான் எவ்வாறு சிவனை அறிந்து வைத்திருக்கின்றானோ அதை போலவே குருநாதன் சிவனை அறிந்து வைக்கும் வண்ணம் செய்கின்றான் என்பதனால குருவே சிவம். அறியப்படுகின்ற சிவம் இருக்கின்றதே, அது அறிந்தும் அறியப்படாத ஒன்று. அது உணர்ந்தார்க்கு உணர்வறிய நிலையிலே இருக்கின்ற கடவுள். அவனை அறியும் பொழுது நம்மை நாம் மறந்து அறிய வேண்டும், இழந்தறிய வேண்டும் என்பதனால அவனை நினைந்து வழிபட முடியாது. அப்பொழுது அந்த பேரின்பத்தை நாம் எய்தும் வண்ணம் செய்த அந்த குருநாதன் தான் நமக்கு கடவுள். என்ன காரணம்னா, வீட்டின் வாயில் என்பது வீடாக கருதப்படும். அதே போல கடவுளுடைய திருவடி இன்பத்திற்கு வாயிலாக இருக்கின்ற குருநாதன் அவனையே வழிபடத்தக்க கடவுளாக கொள்ள வேண்டும் என்பது பொருள். அந்த கடவுள் இந்த குருநாதனை அந்த கடவுளாகவே வழிபட்டால் அந்த கடவுள் நமக்கு எவ்வாறு திருவடி ஞானத்தை தருகின்றான் என்பதோடு இந்த சுபக்கம் முடிவு பெறுகின்றது. அதாவது நமக்கு சிவனை உபதேசிக்கின்ற ஞான குருநாதன் அவனை சிவனென்றே காண்பாருக்கு சிவம் கிட்டுகின்றான். எப்படி கிட்டுகின்றான் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரவர் தகுதிக்கேற்ப கிட்டுகின்றான். பரமசிவம் இந்த சிவகுருநாதன் மூலமாக வெளிப்பட்டு தகுதிக்கேற்ப ஒரு சிலருக்கு திருமுடியின் மீது திருவடியை தீண்டி அந்த பரிசதீட்சை கொடுத்தோம், ஒரு சிலருக்கு அவர்களை அன்போடு அருட்கண்ணால் நோக்கியும், ஒரு சிலருக்கு சில வாயினால் அன்போடு வா என்று அழைத்து மந்திர தீட்சை கொடுத்தோம், ஒரு சிலருக்கு இவன் நம்மை உணரட்டும் என்று பெருங்கருணையினாலே மனதினாலே நினைத்தும், இவ்வாறு வெவ்வேறு விதமான தீக்கைகளினாலே அந்த பரமசிவம் இந்த சீடனுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றது. அந்த பரமசிவம் நம்முடைய குருநாதர் மூலமாகத்தான் இத்துணையும் செய்கின்றது என்பதனால இந்த குருநாதனைத்தான் அந்த பரமசிவமாக கண்டு வழிபட வேண்டும்.
நேரடியா பரமசிவனை வழிபட முடியுமான்னு கேட்டா அதற்கு பரமசிவன் அங்கு காட்சி கொடுத்தாதானே, அது காட்சி கொடுக்காது. அது குருநாதன் மூலம் தான் காட்சி கொடுக்கும் என்பதனால அந்த குருநாதனைத்தான் பரமசிவமாக வழிபட வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டா பரபிரமம் இவன் என்றும், இவன் என்றால் இந்த குருநாதன், இந்த குருநாதன் தான் மேலான பரபிரம்மம். அதாவது வேதங்களிலே நிர்குணம் என்றும் நிஷ்கிரியம் என்றும் சொல்லப்பட்ட சொரூப சிவம், பஞ்ச கிருத்தியங்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் என்று நம்முடைய குருநாதனே வழிபட வேண்டும். குருநாதன் நம்ம போல மனித வடிவத்தில் இருக்கிறார், அவரும் தொண்டை காஞ்சு போனா காபி சாப்பிடுறார் அப்படின்லாம் நினைக்க கூடாது. அதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கே வரக்கூடாது. கடவுளை உணர்த்துகின்றவன் கடவுளே என்று அந்த கடவுளை மட்டும்தான் அங்கு காண வேண்டும். ஆகவே எவ்வாறு காண வேண்டும் என்றால் இவனுக்கு மேல் கடவுள் இல்லை என்றே காண வேண்டும். அப்பொழுது பஞ்ச கிருத்தியங்களை செய்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற கடவுளுக்கும் மேலான ஒரு கடவுள் இருக்கின்றான், பரபிரம்மம்னு பேரு. அவன் தான் சொரூப நிலையில் இருக்கின்ற சிவம். அந்த சொரூப நிலையில் இருக்கின்ற சிவமாகவே அவனை காண வேண்டும். அடுத்தடுத்து நிலையில் இருக்கின்ற கடவுளராகவும் அவனை காண வேண்டும். பரபிரமம் இவன் என்றும் பரசிவன் தான் என்றும், இவனே பரமசிவன் என்றும், அதாவது தளத்த நிலையிலே இருக்கின்ற கடவுளும் இவனே, உலகினை படைத்து காத்து அழித்து மறைத்தருள்கின்ற கடவுளும் இவனே என்று காண வேண்டும். பரஞானம் இவன் என்றும், எந்த ஒரு திருவுருளினாலே நாம் அந்த பெருமானோடு இரண்டரை கலக்கப் போகின்றோமோ, மல்லிகையை மல்லிகை என்று உணர்த்துகின்ற மனம், மாணிக்கத்தை மாணிக்கம் என்று உணர்த்துகின்ற ஒளி, நெருப்பினை நெருப்பு என்று உணர்த்துகின்ற சூடு, தேனை தேன் என்று உணர்த்துகின்ற இனிப்பு, அதை போல சிவனை சிவன் என்று உணர்த்துகின்ற ஞானத்திற்கு சிவஞானம் என்று பெயர். அந்த சிவஞானம் என்பது திருவருள். அந்த அருள் இந்த குருநாதன் மூலம் நமக்கு வெளிப்படுகின்றது. அந்த அருளும் இவன் தான், இவனே அந்த அருள் என்று கணிக்க வேண்டும். குருநாதனுடைய திருமேனி என்பது அருளினால் ஆகியது என்பதனால, எப்படி அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய திருமேனி பனியினால் ஆகியிருக்கின்றதோ அதே போல குருநாதன் திருமேனி அருளினால் ஆகியிருக்கின்றது. ஒரு சக்கரை மிட்டாய், அது மான் மிட்டாயா இருந்தாலும் மீன் மிட்டாயா இருந்தாலும் சர்க்கரையினால் ஆகி இருக்கின்றது. அதே போல நம்முடைய குருநாதனுடைய திருமேனி அருளினால் ஆகி இருக்கின்றது கருத வேண்டும். அது மனித யாக்கை என்று கருதக்கூடாது. பரஞானம் இவன் என்றும் பராபரந்தான் என்றும், மேலான பொருளுக்கெல்லாம் மேலானவன் இவனே என்றும், அதாவது இவனை அடைந்த பிறகு அடைவதற்கு இன்னொன்று இருக்கு என்ற அறியாமை இருக்கக்கூடாது. இவனே நமக்கு எல்லாம் என்று இருக்க வேண்டும். பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என்மனத்தே வைத்து, அந்த பெருந்துரையே என்ற ஏகாரம் இன்னொரு வழியை நாடமாட்டேன் என்ற உறுதிப்பட்டினை கூறுகின்றது என்பதனால பராபரன்தான் என்றும், மேலானவற்றிற்கெல்லாம் மேலானவன் இவனே, இவனுக்கு மேலான ஒரு பொருள் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு இதற்கு மேல் அடைய வேண்டிய நிலை ஒன்றும் இல்லை. அப்ப குருநாதனை பெற்றுவிட்டவர்கள் அனைத்தையும் பெற்றுவிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். சிவனை தேடுபவர்கள் குருநாதனைத்தான் அடைவார்கள், குருநாதனை அடைந்தவர்கள் சிவனை பெற்று விடுவார்கள் என்பது பொருள். என்பதனால்தான் ஒருவனுக்கு உலகத்திலே எவ்வளவு பாக்கியங்கள் இருந்தாலும் அதனால் என்ன பயன்? குருநாதனே மிகப்பெரிய பாக்கியம் என்ற வடமொழியிலே ஒரு ஸ்லோகம் உண்டு. என்பதனால குருநாதன் தான் அடையத்தக்க பொருள்களிலே மேலானவன் என்பதனால பராபரன்தான் என்றும், அரண் தரும் சீர் நிலையெல்லாம் இவனே என்றும். அப்படின்னா அரண் தன்னுடைய அருளினாலே பல லீலைகளை எல்லாம் செஞ்சிருக்கிறார். அந்த லீலைகளை செய்தெல்லாம் நம்முடைய குருநாதன் என்று கருத வேண்டும். அதாவது முப்புறங்களை எரித்தவன் யாருன்னு கேட்டா நம்முடைய ஞான குருநாதன். மன்மதனை எரித்தவன் யார் என்று கேட்டால் நம்முடைய ஞான குருநாதன். வீட்டுக்கு மண் சுமந்தவன் யார் என்று கேட்டால் நம்முடைய ஞான குருநாதன். அப்ப இளையான்குடிமாரனார் வீட்டுக்கும் இயற்பையினர் வீட்டுக்கும் சிறுத்தொண்டனார் வீட்டுக்கும் வந்தவன் யார் என்று கேட்டால் நம்முடைய ஞான குருநாதன் என்று நம்முடைய ஞான குருநாதனுடைய லீலைகளாகவே அனைத்தையும் கருத வேண்டும், பாட வேண்டும் என்று பார்க்கின்றோம். அரண் தரும் சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே. இவ்வாறு நாம் அந்த ஞான குருவை வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டால் அந்த பரமசிவன் என்ன பண்ணுவான்? இவன் மூலம் நமக்கு தீட்சையினாலே தன்னை வெளிப்படுத்தி விடுவான். எப்படின்னு கேட்டா அவன் இவன் தான் ஆயே. அவன் என்றால் பரம்பொருள், கருத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாத கடவுள், ஒரு நாமும் ஓருருவும் ஒன்றுமிலான் அந்த பரபிரம்மம். அது என்ன பண்ணும்? இவன் தான் ஆயே என்றால் நாம் கண்ணால் கண்டு கருத்தினால் கருதி கையினால் அவருடைய திருவடிக்கு தொண்டு செய்யலாம் என்று இருக்கின்ற ஒளிசை மானுடமாகின்ற குருநாதன் அவன் இவன் தான் ஆயே. அதுதான் அதுபழச் சுவையன அமுதன அரிதற் கரிதன எளிதன அமரரும் அறியார்
இது அவன் திருவுரு, இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் குருநாதன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது அவன் திருவுரு. இந்த திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டிருக்கின்ற குருநாதனுடைய உருவம் இருக்கின்ற இதுதான் கடவுளுடைய உருவம். இது அவன் திருவுரு, இவன் அவன், இவன் தான் கடவுள் என்று அங்கு உறுதியான உண்மையை குருநாதனே உணர்த்தி விட்டான் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவன் இவன் தானாயே இவ்வாறு குருநாதனை வழிபடவும் கடவுள் என்ன பண்ணுகின்றார்? குருநாதன் மூலமாக இறங்கிய வாரணம் யாமை மீனண்டம் சினையை இயல்பினடும் பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்திவைதாம் ஆக்குமா போல் சிவமே ஆக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. பரிசித்தும்னா பரிசித்தும், அதாவது தொட்டும், சிந்தித்தும் என்றால் நினைந்தும், பார்த்தும் என்றால் கண்டும். இப்பொழுது இந்த கோழிக்கு வாரணம் என்று வடமொழியில பெயர். கோழி என்ன பண்ணுமா? தன்னுடைய முட்டை மீது சென்று அமர்ந்து அடைகாத்து தன்னுடைய மேனி சுற்றினை அந்த முட்டைக்கு கொடுத்து அது குஞ்சு பொரிக்கும் வண்ணம் அங்கேயே இருந்து பொறுமையாக குஞ்சு பொரிக்கும். அது அந்த கோழிக்கு இரக்கம் அதிகம் என்பதனால அந்த குஞ்சு பொரித்து வெள்ள வரவே விடாது. ஆகவே அது இறங்கிய வாரணம் என்று இரக்கத்தை சொல்கின்றார். அடுத்தது ஆமை. ஆமை என்ன பண்ணுமா? முட்டையை போட்டுட்டு அது அந்த நீர்நிலையினுடைய ஆழத்திற்கு போய்விடுமா. இருந்தாலும் அந்த ஆமை தன்னுடைய முட்டையை நினைந்து கொண்டிருக்குமா. அவ்வாறு இந்த ஆமை நினைக்க நினைக்க இந்த கரையிலே ஒதுங்கிய முட்டை குஞ்சு பொரித்து வெளியிலே ஆமை குஞ்சு வந்துவிடும் என்று பார்க்கின்றோம். அப்புறம் மீன் என்ன பண்ணுமா? மீன் நிரம்ப முட்டைகளை போடும். அப்ப கோழி போல அந்த ஒவ்வொரு முட்டையிலையும் மீன் போய் உட்காந்துக்குதா? அது கிடையாது. இல்ல ஆமை போல நினைக்குதா? அதுவும் கிடையாது. இந்த மீனுடைய முட்டைகள்லாம் மீனை சுத்தியே கிடக்கும். அப்ப மீன் என்ன பண்ணுது? அவற்றையெல்லாம் பார்க்கின்றது. அதனால்தான் அம்பாளுக்கு மீனாட்சியின் பேர். கண்ணினாலேயே அருள் செய்பவள். அந்த மீன் என்பது அந்த அருட்கண் பார்வையினால அது மீன் பார்த்தாலே அந்த முட்டைகள் குஞ்சு பொரிக்கும் என்று பார்க்கின்றோம். அதே போல இந்த கடவுள் அருட்குருநாதனை பற்றி கொண்டு சீடருடைய பக்குவத்துக்கேற்ப குருநாதனுடைய பக்குவம் நிரம்பிய சிவம், அதுல வேறுபாடு கிடையாது. ஆனா அந்த சிவமே என்ன பண்ணுது? ஒரு சிலருக்கு ஆமை மாதிரி இருந்து மனதினால் நினைக்கின்றது, உடனே ஞானம் பிறக்கின்றது. ஒரு சிலருக்கு என்ன பண்ணுது? கண்ணால் பார்க்கின்றது, ஞானம் பிறக்கின்றது. ஒரு சிலருக்கு என்ன பண்ணுது? கூறவே இருந்து கொண்டு போகுது, ஞானம் பிறக்கின்றவரை விடுவதில்லை. அது ஸ்பரிசித்து என்று பார்க்கின்றோம். அவ்வாறு காத்து வருகின்றது. இப்படி இந்த மூன்று நிலைகள் முக்கியமான நிலைகள். ஏனைய நிலைகளையும் இதுல நம்ம அடக்கிக் கொள்ளலாம். இவ்வாறு தீட்சைகள் பலவிதம். அந்த தீட்சைகள் எல்லாம் சிவமானது தன்னை இந்த சீடனுக்கு உணர்த்துவதற்காக ஞான குருவின் மூலம்தான் நிகழ்கின்றது என்பதனால அந்த ஞான குருநாதனையே கருத்திற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற கடவுளுடைய மிகச்சிறந்த உருவமாக கருத வேண்டும். அந்த உருவத்தை தான் இல்லத்துக்கு எழுந்தருள்கின்ற அடியாரிடத்திலும் திருக்கோயிலில் இருக்கின்ற மூர்த்தங்களிடத்திலும் கண்டு வழிபட வேண்டும் என்பது 12ஆம் நூற்றாண்டுடைய திரண்ட பொருள். அதோடு இந்த சிவஞான சித்தியார் என்பது இனிதே நிறைவேறுகின்றது. அடியானுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அடியார் பெருமக்கள் மற்றும் நம்முடைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பு கிட்டியதுனால எனக்கு ஓரளவு இதை ஒழுங்கா படிச்சு